நான் உங்கள் நண்பன் பாரதி. நம்ம இன்னைக்கு சிங்கப்பூரில் வந்து லிட்டில் இந்தியாவை வந்து சுற்றி பார்க்க போகிறோம். ஆனால் அந்த ஃபுல்லாக பார்த்துட்டு அது லிட்டில் இந்தியாவா இல்லை லிட்டில் தமிழ்நாடா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். சிங்கப்பூர்லேயே வந்து தமிழர்கள் எல்லாருமே வந்து கூடுற இடம் இதுதான். எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க. சண்டே மட்டும்தான் இதுக்கு பேர் கொடை கேண்டீன். கொடை கேண்டீனில் தான் வந்து எல்லாருமே வந்து சாப்பிட்றது எல்லா வேலையும் இங்கே தான் பார்ப்பாங்க. சிங்கப்பூர்ல வந்து நிறைய கடையில் வந்து தமிழில் தான் எழுதியிருக்கும். இது வந்து எல்லாருமே வந்து மேக்ஸிமம் வந்து தமிழர்கள் தான். எல்லா கடையுமே வந்து தமிழர்கள் தான். இது வந்து லிட்டில் இந்தியா. வீடியோ நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா லிட்டில் இந்தியன் மாதிரியே இருக்காது, லிட்டில் தமிழ்நாடு. எல்லா கடையிலுமே வந்து தமிழ் பாட்டு தான் பாடும். சிங்கப்பூர்ல யூனர்ஸ் மொபைல் ஃபுல்லாவே வந்து தங்க கடை தான், நகை கடை தான். மலபார் எல்லாமே வந்து ஃபுல்லா நகை கடை தான். இங்க இருந்தா சிங்கப்பூர்ல இருந்து தான் ஊருக்கு எல்லாத்துக்குமே வந்து நகை வாங்கிட்டு போறாங்க. நகை கடல். இதுதான் மிகப்பெரிய ஒரு நகைக்கடை அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாருமே இதுல தான் வாங்குவாங்க. ராசி, இந்த கடையில வாங்கினா ராசி நகைலாம் சேரும் அதிகமா அப்படின்னு சொல்லுவாங்க. மொபைல் எல்லாம் கூவி கூவி விற்கிறாங்க. நம்ம கிராண்ட் மொபைலுக்கு வாங்க, அதிரடி ஆஃபர் இருக்கு. நம்ம கிராண்ட் மொபைலுக்கு வாங்க, அதிரடி ஆஃபர் இருக்கு. ஆஃபர் மேல ஆஃபர் இருக்கு, அல்டிமேட்டான ஆஃபர் இருக்கு, அல்டிமேட்டான ஆஃபர் இருக்கு. வாங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க, உள்ள வந்து பாருங்க. அப்புறம் ஸ்மார்ட் வாட்ச்லாம் அல்டிமேட்டான ஆஃபர். சண்டே ஆச்சுனாலே ரேக்காவில் வந்து திருவிழா தான். அடகு கடை. எல்லா பசங்களும் ஃப்ரெண்ட்ஸுங்களும் எல்லாமே வந்து ஜாலியாக வந்து பசங்களை பார்த்துட்டு மீட் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிற இடம் அப்படின்னா லிட்டில் இந்தியா தான். காய்கறிலாம் வந்து ரோட்லேயே நம்ம பொறிக்கிட்டு போயிட்டு அவங்கள்ட்ட போயிட்டு எடை போட்டு அப்படியே வாங்கிட்டு போயிட்டு வேண்டியதான். இந்த கடையில் தான் வந்து ஹனிபா, இந்த ஸ்டோரில் தான் வந்து நம்ம ஊருக்கு போகும்போது சாக்லேட்டு, செண்டு, தைலம் எல்லாமே வந்து இந்த கடவுளில் தான் போயிட்டு எடுத்துகிட்டு போவோம். சிங்கப்பூரில் காய்கறி கடைலாம் எப்படி இருக்கு பாருங்க. நம்ம ஊர் மார்க்கெட் மாதிரி இருக்கு. இங்கே தேக்காவுக்கு வந்தால் மட்டும்தான் நம்ம ஊர் ஃபீல் வரும். நம்ம வந்து ஃபாரின்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அது நம்ம ஊர் பசங்களை பார்க்கும்போது இன்னொரு ஹாப்பினஸா இருக்கும். எவ்வளவு பேர் தமிழ் ஆளுங்க, எல்லாமே தமிழ். நான் உங்கள் நண்பன் பாரதி. நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா சிங்கப்பூரில் வந்து லிட்டில் இந்தியாவில் தான் இருக்கிறோம். லிட்டில் இந்தியாவில் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்கறதுக்காக வந்துருக்குறோம். எல்லாம் வந்து புதுசாக டூரிஸ்ட் விசாவில் வந்து ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டு வந்து வாங்கி பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இந்த ஒரு ஹாப்பினஸோடு போகணும். நம்ம ஊர் பசங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு சந்தோஷமாக ஒரு நாள்
ஃபுல்லாக தமிழ் பாட்டு தான். நம்ம என்ஜாய் தான் இங்கே. சிங்கப்பூரில் வர காரைக்குடி உணவகம். ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, கூட்டம் கம்மியாக இருக்குது. ஏன்னா ஃபுல்லாகவே வந்து ஹோட்டல் தான். பாகுபலி, இந்த கடைகள்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே தான் ஒரு ஃபீல் இருக்கும். இடையில ஒரு நாள் எங்கேயோ நம்ம கச்சேரி போனோம். அன்னைக்கு ஆள் கொடுத்துருவோம். எங்கன்னா நம்ம எல்லாம் தொடர்ந்து கொடுத்துருவோம். பாருங்க இங்கே போகிற அப்படி நைட்டில் ஜொலிக்கிறது லேட் ஆகும். ஸ்மார்ட் வாட்ச் வந்து 7 வெள்ளிக்கு விற்கிறாங்களாம். ஆனந்த பவன் சிங்கப்பூர்லேயும் ஒரு பிரான்ச்சு ஆனந்த பவன். இவங்களாம் ஏன் இப்படி வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா சிக்னலுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. சிக்னல் விழுந்தால் தான் இங்கே ரோடு கிராஸ் பண்ணி போவாங்க. தேங்க வந்திருக்க சிக்னல் விழுந்துருச்சு, எல்லோரும் பரபரப்பாக கிளம்பிட்டாங்க. பழக்கடை, பூக்கடை, ப்ளூடூத் பார்ப்பாங்க எல்லாமே. ஏதோ நம்ம ஊர் முருகன் கோயிலுக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு பாருங்க. பூக்கடை எவ்வளோ அழகாக இருக்குது. திருவிழாவுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலு. ஒரு கோயில் விசேஷத்துக்கு திருவிழாவுக்கு வந்த மாதிரி. ஓகே ஓகே